காசுக்கு எச்ச சொத்து வாங்கி திங்கிற எச்ச நான் கீழே போட அப்படின்ட்டு காளி கண்ட மேனிக்கு பேசி இறக்கி அந்த அந்த ஆடியோ கூடி சீக்கிரம் நினைக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் மேல ஏறினேன் பழைய தளபதி. போயிட்டு மேல போயிட்டு இதெல்லாம் டேக் பண்றியா, சீமான டேக் பண்ணியா, அவன் தான் இப்ப கட்சி பாதையை கொடுத்து வச்சிருக்கான்னு சொன்னா, நீ தெலுங்க நீ இறங்கிட்டுட்டான். சீமான டேக் பண்ண மாட்டேன்றானுங்க. கட்சி பாதையை யாரு கொடுத்தது? சீமான் தானே. அந்த பேசல நீ எடுத்து நீ மேல போயிட்டு நீ வானவிலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறே இல்லையா அப்படின்னு. அதுக்கு நம்ம சிவகுமார் மேல ஏறி எல்லாரும் கேளுக்கு மக்களை, இது பயங்கரமான கேள்வி. எல்லாரும் திராவிடர்களுக்கு மைக் கொடுக்குறேன் பேசட்டுன்னு சொல்லி சிவகுமார் மேல போன. அப்படி இவன் நீ வானவிலுக்கு ஆதரவு அளிக்கிறே இல்லையா, உன்னோட நிலைப்பாடு என்னன்னு தமிழ் மாம்சு கேட்டா. சிவகுமார் சொன்னாரு பாருங்க ஒரு பதில, ஆடி போயிட்டா எல்லாரும் இவனே டேங்க அப்பா அப்படின்ட்டு ஆத்தா 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 என்ன பதில் சொன்னாருன்னா, தமிழரும் வச்சுக்கிட்டா நான் அதை ஏத்துக்குவேன் அப்படின்ட்டா. வானவில் பாச்சரை ஏத்துக்குவேன். இவன் ஆத்தாடி ஆத்தா என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு இறக்கி வச்சான். அது செம காமெடியா இருந்தது. அதுக்கு அடுத்துதான் இவரு அண்டாகுமார் போனாரு மேல. அண்டாகுமார் போயிட்டு அவன் பேர் என்ன பூமியை பத்தி பேசணும்னு 10 நிமிஷம் அழுதுந்தான் கார்த்தி. அவன் 10 நிமிஷம் அழுதுந்தான், ஒப்பாரி வச்சு அழுதுந்தான். தப்பா பேசினா இல்ல தப்பா கேட்டனா நீங்களே சொன்னாங்க. அதான் இப்போங்க என்னால சிரிக்காம இருக்கவே முடியல. 10 நிமிஷம் அந்த பொண்ணு ஒரு 5 நிமிஷம் அழுது, இவன் ஒரு 10 நிமிஷம், 2 பேரும் ஒப்பாரி வச்சு அழுதுந்தாங்க. தமிழ்வேந்தன் ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்காது. ஓட்டாம்பளுக்கு தமிழ்வேந்தன். அடுத்து ஆகாஷ் வந்திருக்கேன், கவலைப்படாத. இதுல எஸ்கேப் ஆகுறது கரிகாலம் என்ன பண்றான், போய் இவன் இந்த தமிழ்வேந்தன் ஸ்பேஸ்ல போய் நல்லா வேலையை செஞ்சுட்டு ஓடிட்டான்னா அவன் புச்சி கத்தினுக்கான் எல்லாரையும். இந்த கரிகாலம் இந்த மாதிரி எச்ச வேலை எல்லாம் பண்றான். காலையில இருந்து ஆகாஷ் பேசிட்டு இருந்தாப்லாங்க, நல்லா அருமையா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. தமிழ்வேந்தன் கெடுத்து விட்டாங்க லூசுப்பாய. இல்லைன்னா நம்ம பாட்டுல அழகா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்துக்கலாம். இப்ப தனியா போய் ஸ்பேஸ் போட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, லைவ் ஷோ போடுறாங்களான்னு தெரியல. இல்ல மாம்ஸுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று இருக்கு. அதாவது இப்ப மாம்ஸ் பேசுறத கொஞ்சம் பேர் குறிப்பிட்ட பேர் தான் கேட்கறாங்க. இவன் ஒரு ஆகாஷ் பேசினாங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. அதனால இவருக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, எங்க நம்மள அடிச்சிருவானோ அப்படின்ட்டு. அதனால மாம்ஸ் கூடவே சுத்திட்டு இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த எல்ஜிபிடிக்கு இஷ்யூல சீமானோட ஸ்டாண்ட் என்ன? ஆக்சுவலா அவங்க கட்சியில அதை சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா? அதுதாங்க கேட்டேன். சீமான சப்போர்ட் பண்றதுனாலதாங்க சுனந்தால அறிக்கை கொடுக்குறாங்க. சீமான சப்போர்ட் பண்ணாமே அவங்களும் அறிக்கை விடுறாங்க. இப்ப அவனோட கட்சி பட்டு மீறிய இல்ல நீங்க அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல நிலைப்பாடை கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு நிறைய, அதாவது இது அன்னைக்கு ஆக்சுவலா அவங்க ஜூன் என்னைக்கு போட்டாங்க, அன்னைக்கு போட்ட அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் நடந்துச்சு. அன்னைக்கு பார்த்தா நாம் தமிழர்ல அந்த மாதிரி கிடையாது. அப்போ சொன்னாரு இல்ல அப்படிதான் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. அப்பனா அந்த அறிக்கையே இல்ல ரிப்போர்ட்டே போடுங்க அப்படின்னு ஒரு கிளாஷ் போனுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணல, அதான் கேட்டேன். நேத்து பழைய தளபதி நேத்து இருந்தீங்களா? அந்த பிரியனை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திருந்தானுங்களே ஐயாச்சி எல்லாம், இருந்தீங்களா அந்த ஸ்பேஸ்ல? இல்ல நான் அந்த ஸ்பேஸ்ல இல்ல, பிரியன் போட்டால அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயாச்சி போட்ட ஸ்பேஸ் நான் போகல, டைம் ஆயிடுச்சு, தூங்க போயிட்டேன். ஆனா திரும்ப போட்டிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நேத்து துவைச்சு காய போட்டாங்க, அதான் இன்னைக்கு வரல ஐயா பிரியன் எதுலயும். ஓ பிரியனியா நீ? அவங்க போடுற ஸ்பேஸ்ல ஆள் காட்டுறதுன்னு நான் கூட தமிழ் தேசியர்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இல்ல நீங்க தான் உட்கார்ந்து வந்திருக்கீங்க அதர் லிசனர்ல. ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கா, ரொம்ப டார்ச்சரா இருக்கா, வேலை பிரஷரா ஏதாவது ஒண்ணுன்னா வச்சுங்களேன், நான் போங்க நேரா வண்டி எடுங்க, வண்டி எடுத்து போய் கூமாப்பட்டி வாங்க, ஏங்க கூமாப்பட்டி வாங்க, அந்த மாதிரி ஏங்க தமிழ் தேசியம் தமிழ்வேந்தன் போய் பார்க் பண்ணிட்டு உக்காந்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன்,
4 சிகரெட் பாக்கெட் போட்டு 2-3 பேரை உள்ளுக்குள்ள போட்டு உட்காந்து ஓப்பனா சொல்லு போடல. எனக்கெல்லாம் சைடிஸே இவனுங்க ஸ்பேஸ் தான். பயங்கரமா இருக்குங்க. அப்படி பேசுவானுங்க, பயங்கரமா பேசுவானுங்க. எங்க தமிழ் வேந்தன் ஸ்பேஸுக்கு வாங்க. டிப்ரெஷனா எல்லாம் சரியா இருக்கு. போடியா விளம்பரத்தை போடியா. நான் அதனாலதான் குரூப்ல போட்டு போய் அதர் லிசன்ல உட்காந்துருது. நம்ம ஆளுங்க வருவாங்க அதர் லிசனரா. தமிழ் வேந்தனே வச்சு படம் எடுக்கிறான்னு சொன்ன நம்பர் வந்தான். அவன் பேரும் அனுதாக்க முடியாது டைகர். அதை சொல்லி 2 லட்சம் ரூபாய் ஆட்டிய போட்டான் பாருங்க. படம் நடிக்கிறாரு சொல்லி எனக்கு இது கொஞ்சம் விளக்குறீங்களா? எனக்கு புரியல. யாரு படம் எடுக்கிறாங்க, யாரு வச்சு, யாரு சொன்னது இது? நந்தாகுமார் புரியல. அந்த மேட்ரு கட்டது சொல்லுங்க. அந்த டைகர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்தி நிப்பானே பழைய தளபதி. ஆமா, ஸ்பேஸ்ல பேசிட்டு இருப்பான். அவன சொல்றீங்க? டைகர். அவன் தான் அவன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆட்டிய போட்டான். உன்னை டாக்டரா நிக்க வச்சு உனக்கு ஒரு இதே பண்றா. தமிழரா? தமிழ்நாட்டுக்காரனா? தமிழ்நாட்டுக்காரன் இல்ல ஸ்ரீலங்கா கிடையாது. தமிழ்நாடு அனிதா ஆக முடியாதுன்னு ஒரு ஐடி வச்சிருப்பான்ல. ஆமா, அனிதா ஆக முடியாது. ஆமா சொல்லுங்க. அவனேதான் கண்மணின்னு ஒரு ஐடியில வந்தா இப்ப டைகர்னு ஒரு ஐடி வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டானா வேங்கைவேல் பிரச்சனையை மையமா வச்சு ஒரு படம் எடுக்க போறான். படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி கிட்ட வருதான். ஸோ வந்து அந்த அந்த கதையில வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து தமிழ் வேந்தனுக்கு அது செலவுக்கு கொஞ்சம் பணம் குறையுதுன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணிட்டான். நல்லா வேலையை பார்த்துட்டாயோ. கட்சியில எல்லாரும் இந்த வேலைதான். உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? தமிழ் சொல்லி இருப்பாருங்க டக்குன்னு. அவன் சொன்ன உடனே பின்னாடி ஒரு பல்ப் எரிஞ்சிருக்கு. நம்ம நடிக்க போறோமா அப்படின்னு. அதுதான் ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டான். அவன் என்ன சொல்லிருக்கான், எனக்கே வெக்கமா இருக்குங்க அப்படின்ட்டு. யாரு நம்ம மாமா மயில் சாய் மாதிரி பேக போட்டு வந்து 2 ரூபாய். நீ வெக்கப்படு, துக்கப்படு, துயரப்படு, எனக்கு 2 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு விடுன்ட்டான். முடிஞ்சு போச்சு. இப்போ இல்லங்க, அந்த விஷயத்த சொன்ன உடனே மாமா வெக்கப்பட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. பார்க்கணும். ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு சொல்லி என்ன 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 எந்த ஆங்கிள் பார்த்து என்ன டாக்டர் ஆக்கிட முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. அவன் அதுக்கு மேல காதல் ஏறி செஞ்சான் பாருங்க. அது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தானே. அவன் ஒரு டோன்ல பேசுவான்ல, அந்த மாதிரி பேசி அண்ணே அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஒண்ணு கொடுத்தான். அப்புறம் நீங்க வந்து உங்களோட புகைப்படங்களை பல கோணங்கள்ல எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நம்ம மேலும் பல அந்த ஸ்கிரீன் டெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஒரு பிளான் போட்டிருக்கான் கரடி. அவன் காசுலயே 2 லட்ச ரூபா, அதுல அந்த 2 லட்ச ரூபாய் வச்சு வாடகைக்கு ஒரு கேமரா எடுத்து அவனை ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து அதை வச்சு மிரட்ட போறான் அவனை. பழைய தளபதி இது வந்து கன்ஃபார்ம் அவனேதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். பூமி சொல்லியிருக்கிறான், இவனும் சொல்லியிருக்கிறான். இவனை எக்ஸ்போஸ் பண்றோம்னு அவங்க தரப்புல ஆப்போசிட் தரப்புல இவன் அனிதாக முடியாதுன்னு எல்லாருமே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஆரம்பத்துல இருந்து 7-8 வருஷமாவே பணம் வசூல் பண்றதுதான் அவன் வேலை. ஈழத்தமிழருக்கு நிறைய ஆட்டை போட்டிருக்கான் அந்த டைம்ல இருந்து 2018 இருந்து. அவனே சொல்லிட்டான், ஆமா நான் டைரக்டர் தான், சரோ மணிகண்டன் தான். கரெக்ட். பழைய தளபதி சரோமணிகண்டன் ஒரு ஐடி இருக்கும். அதுல போனீங்கன்னா டைரக்டர் சரோமணிகண்டன் இருக்கும், போய் பாருங்க. அவருதான் மாமாவை இயக்க போகிறவர். ரொம்ப இல்ல அவன் தென்னாட்டானே, அவன் லேடிஸ் ஐடியில இருந்தா அவனை யாரும் திட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி வச்சு உட்காந்து இருந்தான். அவன் போட்டு அந்த நாய் அவ்வளவுதான் அது. அவன்தான் இந்த மாமனை நடிக்க வைக்கிறான் 2 லட்சம் போட்டான். அவனேதான். எனக்கு அந்த ஐடி மட்டும் கேட்டுக்கிறேன். அந்த ஐடி மட்டும் ஷேர் பண்ணிவிடுவோம். உங்க சரமணி அந்த ஐடி. ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான சின்ன தலைப்பு மாத்திடலாமா? மாத்துங்க. 2 லட்சம் என்ன 2 லட்சம் ஆட்டையை போட்டு அனிதா ஆக முடியாது போடலாம். போடுங்க போட்டோன்னா
சொல்லுங்க கரடி, சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க அப்படிலாம் போடாதீங்க. வருங்கால பவர் ஸ்டார் தமிழ்வேந்தன் அப்படின்னு போடுங்க. வருங்கால பவர் ஸ்டார் தமிழ்வேந்தன் தமிழ்வேந்தன். அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு. அவரும் டாக்டர் இவரும் டாக்டர், எப்படி பவர் ஸ்டாரும் டாக்டர் தான், இவரும் டாக்டர் தான். அதுதான் அவன் அதுதான் டாக்டர் நினைச்சு ஊசி கிச்சி போடுற போறான் யாருக்காவது. தன்னை டாக்டரா நினைச்சு அந்த பைத்தியம் செய்வான் அவன். ஆமா அதான் அது ஆகாசுக்கு போட்டுக்கிட்டு இருக்கானு. அது தமிழ் தேசியம் பேசுற தம்பிக்கு எவனா போய் வாங்கிப்பானு ஊசி, ஒண்ணும் ஏங்க கவலைப்படாதீங்க. இப்பதான் நான் சொன்னேன் ஆகாசுக்கு தான் ஊசி போட்டுட்டு இருக்காரு மாமா. ஆமா, வாயில கொடுத்தாரு. ஆகாசுக்கு தான் ஊசி போடுறாரு. ஆனா மொத்தமே 2 லட்சம் ரூபாயில அவன் மொத்தமா ஒரு 30,000 ரூபாய் தான் செலவே பண்ண போறான். கேமரா வாடகைக்கு எடுக்க போறான், 2 டாக்டர் கோட் எடுக்க போறான். சும்மா நாச்சும் ஒரு வெள்ளை பீட்டை போட்டு மாமாவை 2 பேச்சத்தை படுக்க வச்சு 2 டைலாக் பேச வச்சுட்டு மீதி 1,80,000 ரூபாய் பாக்கெட்ல போட்டு படம் எடிட்டிங்ல இருக்குது, அதுல இருக்குது. மாமா தாத்தா மாமா பாய் பாய் என்ன காத்துல போறான் விட்டு போல போக இருக்கு. போறேன். இல்ல மாமா சொல்ல போறாங்க, அவார்டு நம்ம இந்த படத்துக்கு நம்ம அவார்டு அனுப்ப போறோம், நீங்க பிறந்த மேனே ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போய் 10 ரூமுக்குள்ள 10 ரூமுக்குள்ள ஒரு ஸ்டில் ஒண்ணு எடுத்துக்கலாமான்னு கேட்க போறான். இல்ல இந்த வடிவேலு சினிமா த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வருவான்ல ஒரு படத்துல, அந்த மாதிரி மயில்சாமி நிக்க வச்சு போட்டோவா எடுப்பான். அந்த மாதிரி ஆங்கிளா எடுத்து 4 ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுற போறான். அதை வச்சு மிரட்ட போறான். கரடி மாமாக்கு மேக்கப் எல்லாம் எப்படி, தாடி எடுக்கணுமா இல்ல எப்படி, கிளீன் ஷேவ் இருக்கணுமா, எப்படி அவரு இந்த ஆளு ஊருக்கே லெவல்ல போற படமாச்சு. ஊருக்கே உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஏங்க அவர் மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டருங்க, அவருன்னா மாட்டு டாக்டராவா நடிக்க போறாரு. அதுக்குதான் அண்டாகுமார் மேல போட்டிருக்காரு பாருங்க ஒரு ஸ்டில்லு, செந்தில் ஸ்டில்லு. அது எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். இல்ல ஊருக்கே உட்காந்து பாடம் எடுக்கிறேன், இவன் தலையிலே ஒரு தொகை போல 2 லட்சம் ரூபாய் பொருள் நடிக்க வைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்பி கொடுத்தாரு 2 லட்சம் ரூபாய். ஏங்க எவனையாவது பாத்துறீங்களா சங்கிங்க கிட்ட போய் எலெக்ஷன் டைம்ல நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு பெட்டு கட்டி 25,000 ரூபாய் காட்டி நேர்மையா அவனுக்கு கிட்ட கொடுத்துருக்கானா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். நம்ம ரமேஷுக்கு தான். ஏங்க ரிசல்ட் வந்து அடுத்த நாளே வந்து நம்பரை வாங்கி ஜிபே பண்ணிருக்காங்க போயிட்டு. ஆனா நியாயஸ்த அப்படி வேணா சொல்லலாம்டா போல யார் யாருக்கு எவ்வளவு பெட்டு கட்டினான்றத ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு எல்லாருக்கும் டிஎம் பண்ணி உங்களுடைய ஜிபே நம்பர் ஏதோ வாங்கி கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரைக்கும் பெட்டு காசு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா அவனுங்க சைட்ல இருந்து இவன் பெட்டு கட்டினது சொல்ல தோக்குற பெட்டுங்க கரடி, அப்புறம் எப்படி அவன் பணம் கொடுப்பான்? அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ரமேஷ் கிட்ட தான் பெரிய அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துருக்கான், தோத்துருக்கான். ஏமாறுறதுக்குன்னே அளவு எடுத்து பேசி எங்க மாமா தான் வந்துட்டா திரும்பி. சரி வாங்க எங்க மாமாவுக்கு மைக் கொடுங்க, அவர்கிட்ட கேட்போம். டைலாக் எல்லாம் 2 லட்சம் சும்மா ஒரு இது, ஆனா பல லட்சம் இருக்கும். அது கணக்குலயே வராது, அவ்வளவு இருக்கு, போயிட்டே இருக்குது ஒரு 2 மாசமா. டைலாக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாமாக்கு மைக் கொடுங்க. மாமா வந்து நீங்க சொன்ன டயலாக் தான் மாமாக்கு செட் ஆகும். தலைவரே இல்ல டாக்டர் கோட்ல பார்த்தா நல்லா அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு, சீரியஸா. இல்ல அண்டாகுமார் தயவு செய்து அடுத்த 2026 எலெக்ஷன் வருது, தயவு செய்து அவர்கிட்ட ஒரு 2-3 லட்சம் ரூபாய் பெட்டு கட்டுங்க ப்ளீஸ். நம்மளும் கட்டலாம், நானும் தனியா கட்டுறேன். ஆமா நானும் கட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மாமா அதெல்லாம் கட்டிடுவாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கட்டுவாரு. ஒவ்வொரு லட்சம் ரூபாய் போட்டு நான் ஒரு தொகுதி சொல்றேன், நான் வந்து ஒரு தொகுதி நீங்க ஒரு தொகுதின்னு போட்டு தூத்துக்குடி தொகுதி ஏதோ ஒரு தொகுதியை போட்டு ஜெயிக்கிறேன்னு போட்டு நம்ம கட்டி ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம ஆட்டையை போட்டுடலாம். எப்படி மாமா கொடுத்துட்டு வர நேர்மையா ஜிபே நம்பர் வாங்கி அனுப்பிச்சிட்டு எப்படி அவனுக்கு ஜெயிக்க போறது இல்ல, நம்ம மாமாட்ட கேட்போம். இல்ல இப்பயே அமுச்சு விட்டுருங்க. முன்பணமா ஒரு 10,000 வாங்கிக்கோங்க இப்போதைக்கு, அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், பெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. இப்போதைக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் வேணும் கேட்டு பாருங்க, அது ஒரு 10,000 ரூபாய் குறைப்பாரு, வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு தான் பைத்துக்காரன். ஏமாறதுக்குன்னே இல்ல நான் கூட சும்மா நினைச்சேன், ஒருத்தர் வந்து ஒரு மாவட்டத்தையே தத்தெடுத்து நான் அதுக்கான காசு செலவு பண்றேன்னு ஒரு ஆள் சொல்றாருமா. எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு நீங்க சொல்ற மாதிரி. பழைய தளபதி இப்ப கூட சுனந்தாவை வெளியே அனுப்பிச்சா அவர் அந்த வேலையை செய்வாரு.
சுனந்தா இருக்கிற வரையும் அந்த இல்ல வேலையை செய்ய மாட்டாரு அவரு. அவன் ஒரு எவ்வளவு கிளவரா ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க. இந்த போட்டோ வச்சிருக்கீங்களா இப்ப கரடி முன் சாரி அந்த குமாரா அவன் போட்டவ என் டீட்டெயில் யார் எடுத்துறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. பழைய தளபதி ஒரு கேமரா போட்டு போயிடுறேன். மாமா மட்டும் முதல்ல இந்த டிபி வச்சு களமாடி இருந்தாருன்னா சுகந்தாய்க்கு சீமா பதவி இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா மாமா வாய் அப்படி வாய் எப்படி டிபியில பாத்தியா எப்படி இருக்குன்னு வாயிலேயே கொடுத்து பதவி கொடுத்துருப்பியான். காலி கொஞ்சம் லேட்டா வந்துட்டானி அந்த ஆளு. அப்படி போங்க. அவன் வாயை பார்த்து என்ன அப்படி தோணுது. ஒரு வருங்கால நடிகர் என்றும் பாராமல் என்ன மாமா இது? வருங்கால ஹீரோ வருங்கால ஹீரோ கூட பார்க்காம இப்படி ஓட்டுறீங்க அவரை. அடுத்து தனியா கட்சி ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டரா கூட ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு கட்சி இருக்கு. ஒண்ணும் கேட்கலையே, யார் பேசுறது? யாருமே பேசல. கரடி மூஞ்சி தான் பேச ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன மாமாவுக்கு பக்கவாயத்தை யாரு வரலையா? இங்க இருந்து உட்காந்துட்டியா? சீமானுக்கு போட்டியா வந்துருவான் போல இருக்கியா? சீமானுக்கு போட்டியா வந்தா அந்த ஆள் விட மாட்டானே நடிப்புல. இல்ல கரடி இவங்க சண்டையில என் தலைவன் ரூபனை இப்படி பண்ணிட்டாங்க. டேமேஜ் கொடூர டேமேஜ் எங்க ரூபன் மாமா அப்படி பண்ணது தாங்க முடியலங்க. நாங்களாம் ரூபன் மாமா ஃபேன்ஸ். ஒரு தமிழுக்கு நாங்க அடிமை. அவரை போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி தாளாட்டுற மாதிரி பேசுவார். அழகா அவர் பேசுவார் ரூபன் மாமா. அதுவும் நம்ம மாமா தான் அந்த கடி கடிச்சிருக்கான். என்ன நெகிழ்கிட்டு இருக்கான் இருந்தாலும். இல்ல அவனுக்கு எப்படி தோணி இருக்கு பாருங்களேன். இல்ல அவனை ஒரு நடிகனா போடணும்னு சொல்லிட்டு எப்படி தோணி இருக்கு பாத்தீங்களா அண்டா? அவனுக்கு ஏதோ இழிச்சவாய் மூஞ்சி அவட்ட காசு புடுங்குறதுக்காக வாயில தூக்கி வச்சிருக்கியா? இவர் நடிகரா இருக்கிறாக்காவே. ஏடா நீ வேற. அது எப்பவுமே எங்க மாமா பார்த்தாலே போடணும்னு தான் தோணும். அளவெடுத்த முகம் இல்ல எங்க மாமாவை பார்த்து யாருக்கா இருந்தாலும் எங்க மாமாவை பார்த்தாலே போடணும்னு தான் தோணும். ஆகாஷம் அதான் சொல்லிட்டு போனான். அதான் நானும் சொன்னேன். சீமா மட்டும் முதல்ல பார்த்துருந்தானா இவனத்தை ஐடி விங் தலைவரா போட்டிருப்பியான். எதுக்கு போய் தண்ணிக்கு அமர்வு போட்டு படுத்துன்னு இருக்கிறதுக்கு மரத்தடியில? ஆமா அது அமர்வு இல்ல, அடக்கம். அடக்கம் 107, அடக்கம் 108. ஆனா சுனந்தாவோட வீரியமா இவர் செயல்பட மாட்டாரா மாமா? என்ன காரணம் நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க அந்த பக்கம் எல்லாம் போவாதீங்க. டிராக்கிங்கே நிறுத்துங்க. இல்ல ஆசை தம்பி, நீங்க மேல போய் ஸ்பீக்கர் வாங்குனீங்களா? உங்க என்ன சொல்றாரு? எங்களையாவது திராவிடன்னு சொல்றாரு, தெலுங்கர்னு சொல்லிடுறாரு, வேற்றுமொழின்னு சொல்லிடுறாரு. உங்களை என்ன சொல்லி திட்டுறாரு அவரு? சம்பந்தியாச்சே. சம்பந்தி இவங்க பூரா பண்றது எச்ச வேலை. இந்த நாய் அந்த நாய் கடிக்கும், அந்த நாய் இவன் புடுக்க கடிப்பான். ஆனா 2 பேரும் திராவிட இல்ல இப்ப கேக்குதா பேசுறது? யாராவது பேசுறீங்களா? ஒரு ஆசை பேசினாரு கேட்கல. யாரும் பேசல. ஆசை பேசினாரு கட் ஆயிருச்சு. இல்ல எனக்கு எதுவும் ஸ்பேஸே காட்ட மாட்டேங்குது, ஸ்பீக்கரையும் காட்ட மாட்டேங்குது. என்னாச்சு? பேனை கோவத்துல தூக்கி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டுச்சா? ஓ நீங்க தான் இப்ப மைக் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். பேன் கோவத்துல இல்ல, எனக்கு கோவத்துல தான் காட்டுது. இல்ல அது அப்படிதான் பக் அப்படியே நின்னுடும். இல்ல இதுல என்ன பிரச்சனைனா
நீங்க உங்ககிட்ட கூட சொன்னல இவன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ல கூட அண்டாகுமார் கூட ரெக்கார்டிங் ஹோஸ்டே குதிச்சிட்டாரியாயோ அப்ப எப்படி ஸ்பேஸ் நடக்குது இல்ல இப்ப எரர் காமிக்குது எண்ட் ஆகுது. இல்ல அதுக்குள்ளே பேசுற வரைக்கும் பேசுறேன் எண்ட் ஆகுறது எண்ட் ஆகட்டும் எங்க யாரையும் காணோம் இல்ல எல்லாரும் குதிச்சிட்டு இருக்கிறாங்களே. ஸ்பேஸ்ல இவன் போயிட்டு ஏதோ பேசுனதுக்கு இவன் வந்து டிஎம் பண்ணதுக்கு இவனை தேவையா பையன் என்ன திட்டுறான் சகோ அப்படி அண்டாகுமார் ஒரு ரெக்கார்டிங் போட்டாரு தெரியுமா கரடி முடிக்குமார் ஒரு நாள் சகோ நான் இவன் நம்பி இல்ல இல்ல நான் வந்து நம்பர் எல்லாம் கொடுக்குறேன் சகோ என்ன வந்து ஒரு தேவையா பையன் சகோ அந்த மாதிரி என்னன்னா இவனோட சமூகத்தை பேரை சொல்லி நான் அந்த சமூகத்தினாலவே என்ன அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஒரு ஸ்பேஸ்ல பயங்கரமா வந்து எனக்கு இந்த மோடி சங்கிங்கிறவன் போட்டாவையும் அவனோட டீட்டெயில்ஸையும் எனக்கு எடுத்து கொடுக்கறவங்களுக்கு நான் 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கூட தரேன் அப்படின்னு ஓப்பன் சவால் விட்டு அப்படி இல்ல பழைய தளபதி உங்களுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லணும். இவனுங்க வெளியே பேசுறதெல்லாம் நினைச்சு வச்சு நீங்க ஒரு முடிவு வராதீங்க சரியா. இவனுங்க வந்து ஒரு கேங்கா உட்காந்து சொல்லி திட்டிட்டு நீங்க வந்து செய்யறது எல்லா வேலையும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க. அப்புறம் நீங்களே அப்புறம் அதுக்கு